மீரட்டில் நடந்த ப்ளூ ட்ரம் கேஸ் இதை பத்தி கண்டிப்பா எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இருவரின் முறை தவறிய பழக்கத்தினால ஒருவரை கொலை செய்து 15 துண்டுகளா அந்த உடலை வெட்டி ப்ளூ ட்ரம்ல போட்டு அதற்கு மேலே காங்கிரீட் சிமெண்ட்டுகளை ஊற்றி ஒரு பெரிய குரூரத்தை பண்ணியிருந்த அந்த கப்பல் பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நாம் பார்க்க போகிற இந்த வழக்குமே ஒரு ப்ளூ ட்ரம் கேஸ் தான். ஆனால் இது கள்ளக்காதல் விவகாரம் கிடையாது. ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு வாக்குவாதம் எப்படி ஒரு கொலையில் போய் முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். சரியான பராமரிப்பும் முறையான வளர்ப்பும் இல்லை அப்படின்னா ஒரு மகன் எந்த அளவுக்கு கெட்டு சீரழிந்து போக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்குமே இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கும். ரீசெண்டாக நார்த் இந்தியாவையே அலறவிட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து வீடியோ எடிட்டிங்ல இருந்து வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயில்ஸ், போர்ட்ஃபோலியோ அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எடுத்துக்கலாம். பிப்ரவரி 22, 2026 லக்னோ பகுதியில் இருக்கக்கூடிய ஆசியானாவில் இருக்கக்கூடிய செக்டார் எல் மிகவும் காமான ஒரு ஃப்ளாட் ஏரியா. அது அவங்கவுங்களோட வேலைகளை முடிச்சுட்டு மதிய நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம். சில பேருக்கு அதுதான் லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியாக இருக்கும்போது வீட்டு நம்பர் 91 அந்த வீட்டை நோக்கி போலீஸ் ஜீப்புங்க, ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் இது மாதிரியான பல வாகனங்கள் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. யார் இவங்க, எதற்கு இந்த ஏரியாக்குள்ளே வராங்க, என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறது அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல. எல்லோருமே ஒரு கேள்விக்குறியாக ஒரு சந்தேகத்தோட எட்டி பார்க்குறாங்க. இப்படியாக வேகமாக வந்த அந்த போலீஸாரோட வாகனங்கள் எல்லாமே இந்த வீட்டு எண் 91 கீழே நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து எல்லா போலீஸாருமே ரொம்ப வேகமாக இறங்கி ஒரு பொருளை ரொம்ப தீவிரமாக சர்ச் பண்ணுறாங்க. அப்படி என்ன பொருளை தேடுறாங்க அப்படிங்கிறதுமே யாருக்குமே அந்த டைம் வரைய தெரியலை. இப்படியாக 3 மாடி கொண்ட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காலியான ரூம் இருக்குது. அந்த ரூம்ல இருந்து அழுகிய வாடையும் கெரோசின் கிருஷ்ணாயிலோட வாடையும் கலந்த மாதிரி ஸ்மெல் வருது. அந்த வாடையை நோக்கி ஒரு போலீஸார் அங்க என்ன இருக்கு அப்படிங்கிறத தேடுறதுக்காக போறாரு. அப்படியாக அவர் தேடும் போது ஒரே ஒரு ப்ளூ ட்ரம் பாக்குறாரு. இந்த ரூமே காலியா இருக்கு, எந்த சமையல் பொருட்களோ எதுவுமே இருக்கா மாதிரி தெரியல. ஆனா இந்த கெரோசின் வாடையும் இந்த அழுகிய வாடையும் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத நோக்கி போறாங்க. அப்படியாக இந்த ப்ளூ ட்ரம்ல இருந்து தான் இந்த ஸ்மெல் வருது அப்படிங்கிறத போலீஸார் உணர்றாங்க. பின் இந்த ப்ளூ ட்ரம்மை ஓபன் பண்ணி பார்த்த இந்த போலீஸாருக்கு அதிர்ச்சியோட உச்சிக்கே போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அந்த ப்ளூ ட்ரம்குள்ள இருந்தது வெறும் கெரோசின் மட்டும் இல்லை. அந்த கெரோசின்ல கை, கால், தலை இது எல்லாமே துண்டிக்கப்பட்ட டார்சோ, அதாவது உடல் பகுதி மட்டும் அந்த ப்ளூ ட்ரம்ல இருக்கு. மேலும் அந்த உடல் அழுகிய நிலையிலுமே இருக்கு. அப்ப போலீசார் இந்த உடலானது இறந்து 2-3 நாட்கள் ஆகியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வராங்க. மேலும் அந்த ப்ளூ ட்ரம்மையுமே பறிமுதல் பண்றாங்க. இப்படி இந்த ப்ளூ ட்ரம்குள்ள இருக்கக்கூடிய உடல் பகுதி யாருடையது, ஏன் இதை கெரோசின்ல ஊற வச்சிருக்காங்க, கொலைகாரன் யாரு, என்ன மோட்டிவ், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே நாம இப்ப பார்க்கலாம்.
50 வயதான மன்வேந்திர பிரதாப் சிங் இவர் லக்னோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கக்கோரி அப்படிங்கிற இடத்துல பேத்தாலஜி லேப், அதாவது பிளட் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட், இந்த மாதிரியான டெஸ்ட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்டிங் லேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லேபை அவர் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம 3 மதுபான கடைகளையுமே நடத்திட்டு வராரு. ஸோ இப்படியாக இந்த நபர் ஒரு நல்ல பிசினஸ் மேனா திகழக்கூடிய ஒரு ஆளு. இவர் இந்த ஆசியானால இருக்கக்கூடிய செக்டார் எல் பகுதியில் இருக்க வீட்டு நம்பர் 91, அதாவது 4 மாடி கொண்ட வீடு, இந்த வீட்டில் தான் இவர் தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வராரு. மேலும் இவருக்கு 21 வயதுடைய அக்ஷத் சிங் அப்படிங்கிற மகனும் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய கிருத்தி சிங் அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. மேலும் இவரோட மனைவி 9 ஆண்டுகளுக்கு முன் இறந்ததா சொல்லப்படுது. இப்படியாக இருக்கதான் இந்த மன்வேந்திர சிங் அவரோட 2 பசங்களுக்குமே தாயும் தந்தையுமா வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. 21 வயதான இந்த அக்ஷத் சிங் பிகாம் படிப்பை லா மார்டின் காலேஜில் முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட ஆசைக்காக நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி 2 முறை நீட் எக்ஸாமில் ஃபெயிலும் ஆகியிருக்காரு. இருந்த போதிலும் அப்பாவோட ஆசைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பாவுமே இந்த நீட் எக்ஸாம் எழுத சொல்லி ப்ரெஷர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படியாக தான் இந்த குடும்பமானது ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படியாக இருக்கும்போது கடந்த 21 பிப்ரவரி 2026 இந்த அக்ஷத் சிங் ஆசியானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பதட்டமா வராரு. அப்படியாக வந்த அக்ஷத்திடம் போலீசார் விசாரிக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னும் போது தன்னோட தந்தை மன்வேந்திர பிரதாப் சிங்கை காணோம் அப்படிங்கிறது தான் அக்ஷத்தோட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. அதாவது அக்ஷத்தோட கம்ப்ளைண்ட் ஆனது என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 20ஆம் தேதி பிப்ரவரி 2026 காலையில ரொம்ப இயர்லி மார்னிங்கா இந்த அக்ஷத்தை தன்னோட அப்பா மன்வேந்திர சிங் எழுப்பிட்டு இது போல நான் டெல்லிக்கு போறேன், நான் மதியமே ரிட்டர்ன் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதாகவும், ஆனால் ஆஃப்டர்நூன் அவர் வரவே இல்லை ரிட்டர்ன் அப்படிங்கிறதுனாகவும், இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் வரல அப்படிங்கிறதுனால தான் அக்ஷத் அவங்க அப்பாவை காணோன்ற பயத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. மேலும் இதையடுத்து அக்ஷத் சொல்ற இன்னொரு விஷயம், தன்னோட அப்பாவிடம் 3 மொபைல் ஃபோன்கள் இருக்கிறதாகவும், அந்த 3 மொபைல் ஃபோனுமே சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருக்கிறதாகவும், அதனால அவரை தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயே தான் பதட்டமாக அக்ஷத் சிங் இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இதையடுத்து போலீஸாருமே இந்த அக்ஷத் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட், மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஆனதை எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸார் எப்பவுமே பேசிக்காக ஒரு செக் பண்ணுவாங்கல்ல, அந்த செக் பண்ணுறதுக்கு இறங்குறாங்க. லைக் சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு பண்ணுறது, மொபைல் டவர் லொக்கேஷன் எங்கே கடைசியாக இருந்தது, எங்கெல்லாம் ட்ராவல் ஆகிருக்கு, இந்த மாதிரியான ட்ரேசிங் பண்ணுற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் அவங்க முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியாக மொபைல் லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட மொபைல் ஃபோன் லொக்கேஷன் கக்கோரி, அதாவது இவர் பேத்தாலஜி லேப் வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் காட்டியிருக்கு. அதாவது அக்ஷத் சொன்ன அந்த கூற்றின்படி ஒன்று இந்த மன்வேந்திர சிங் அவரோட மொபைல் லொக்கேஷன் டெல்லியில் காமிச்சிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா போகிற வழியிலையாவது காமிச்சிருக்கணும். ஸோ இது ரெண்டுமே காமிக்காம அவரோட லேப் வச்சிருக்கக்கூடிய அந்த கக்கோரி பகுதியில் காமிக்கிறனால போலீஸாருக்கு சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்குது. மேலும் அந்த லேபுக்கே போய் போலீஸார் பலவிதமான செக்கிங் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே எந்த விதமான எவிடன்ஸுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அக்ஷத் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்க ஆரம்பிக்குது. போலீஸாரோட கவனம், போலீஸாரோட சந்தேகம் இப்ப அக்ஷத் மேல திரும்புது. மேலும் இந்த ஒரு ரீசன்னால அக்ஷத் கிட்ட போலீசார் அவங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விசாரணையின் போது அக்ஷத்தோட ஸ்டேட்மெண்ட் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இதையடுத்து தான் போலீசார் அவங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறாங்க. அப்போதான் இந்த அக்ஷத் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட போலீசார் ரொம்பவுமே ஆடி போயிட்டாங்க. ஒரு மனிதனால இவ்வளோ ஒரு கொடூரத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவன் சொன்ன கன்ஃபெஷன் இருந்துச்சு. அப்படி இந்த அக்ஷத் சொன்ன கன்ஃபெஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிப்ரவரி 20, 2026 இந்த நாள் ஆரம்பிச்ச 1.5 மணி நேரத்தில் எப்போதுமே ஒரு தந்தை வீடு திரும்பின உடனே பிள்ளை முடிச்சிருக்கான் அப்படின்னும் போது அவனோட எதிர்காலம், அவனோட படிப்பு என்ன ஆச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது விசாரிக்கிறது சகஜம்தான். அப்படியாக தான் மன்வேந்திர சிங் அன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது தான் நீட் எக்ஸாமை நீங்கள் சீக்கிரமாக கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு அக்ஷத் கிட்ட அவங்களோட அப்பா மன்வேந்திர சிங் சொல்கிறாரு. அப்படியாக இருக்க இந்த அக்ஷத் சிங்குக்கு நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி டாக்டர் ஆகிற அந்த ஆசையெல்லாம் கிடையவே கிடையாது. அவனோட அப்பாவோட இந்த தொழில், அதாவது பேத்தாலஜி லேப், அது மட்டும் இல்லாமல் 3 லிக்கர் ஷாப் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்துறதெல்லாம் அவனோட இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ மன்வேந்திர சிங் சொல்கிற இந்த விஷயத்துலையுமே அக்ஷத்துக்கு முரண்பாடுகள் இருக்கு. இப்படியாக இந்த பேச்சுவார்த்தை தான் ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய வாக்குவாதமா போகுது. சிறிது நாட்களுக்கு முன்னாடி இந்த அக்ஷத் அவங்களோட வீட்டில் இருந்து பணம், நகைகள்லாம் திருடிட்டு அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் மேலே
பழிய போட்டிருக்கான். இந்த அக்ஷத் தான் இந்த நகை பணம் எல்லாமே திருடி இருக்கான் அப்படிங்கிறது மன்வேந்திர சிங்க்கு தெரிஞ்சிருச்சு. மேலும் இந்த விஷயத்தை பத்தியுமே மன்வேந்திர சிங் அந்த டைம்ல பேசுறாரு. அப்படி பேசும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பெரிய விவாதமாகி பெரிய வாக்குவாதமாகி வெடிக்க ஆரம்பிக்குது. இப்படியாக இந்த விவாதமானது முற்றி போன அந்த நிலைமையில தான் இந்த மன்வேந்திர சிங்கோடைய லைசன்ஸ்டு கன் துப்பாக்கியை எடுத்து இந்த அக்ஷத் அவங்க அப்பாவை சுட்டு தள்ளுறான். இந்த சம்பவமானது விடியற் காலையில 4 மணிக்கு நடக்குது. இந்த கன்ஷாட்டோட சவுண்டை கேட்டு மேலே வந்த இந்த அக்ஷத்தோட தங்கை கிருத்தி சிங் அவங்களையுமே இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வைக்கிறான். இதையடுத்து காலையில 6 மணிலேருந்து 7 மணி அளவுல இந்த தந்தை மன்வேந்திர சிங்கோட உடலை 3rd ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அப்படியே படி வழியா இழுத்துட்டு வந்திருக்கான். மேலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு காலி அறை, அந்த அறைக்குள்ள மன்வேந்திர சிங்கோட உடலை வைக்கிறான். இந்த அறைக்குள்ள வச்சுதான் இந்த அக்ஷத் அவனோட அப்பாவோட கை கால்கள் தலை இதெல்லாமே தனித்தனியா துண்டித்து எடுக்கிறான். அது மட்டும் இல்லாம துண்டித்து எடுக்கப்பட்ட இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா கவர்ல பேக் பண்ணி 20-21 கிலோமீட்டர் தூரம் தள்ளி எடுத்துட்டு போய் புதைக்கிறான். அது மட்டும் இல்லாம மேலும் சில பாகங்கள் கார்ல இருந்ததாகவும் சொல்லப்படுது. மேலும் இவரோட உடல் பகுதியை இந்த அக்ஷத் ஒரு ப்ளூ ட்ரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துட்டு அந்த ப்ளூ ட்ரம்குள்ள கெரோசின் 10 லிட்டர் ஊற்றி அந்த உடல் பகுதியை அதில் சோக் பண்ணி வைக்கிறான். அப்படி வச்சா டீகம்போசிஷன் ஆகும்போது கெட்ட வாடை வரும், அது வராமல் தடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணியிருக்கான். ஸோ இப்படியாக இந்த அக்ஷத் இவனோட கன்ஃபெஷனை சொல்லி முடிக்கிறான். இதையடுத்து தான் போலீஸார் இந்த செக்டார் எல்ல இருக்கக்கூடிய மன்வேந்திர சிங்கோட அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எவிடன்ஸ் எல்லாமே மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் தலையே இல்லை அப்படின்னா ஈஸியாக யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதையும் எடுத்துகிட்டு போய் புதைச்சி அப்படியாக எவிடன்ஸை டிஸ்ட்ரக்ட் பண்ண யோசிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரத்த கரைகள் தெரியக்கூடாது அப்படின்னு காரை வாஷ் பண்ணியிருக்கான். அவன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவன் எப்பவும் போல நார்மலாக இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனோட தங்கை கிருத்தி சிங் அவங்களுமே எப்பவும் போல நார்மலாக ஸ்கூலுக்கு போகிறது, எக்ஸாம் அட்டன் பண்ணுறது இப்படியாக இருந்திருக்காங்க. மேலும் இவனோட தங்கை கிருத்தி சிங் அவங்க எப்பவும் போல ஸ்கூலுக்கு போனதாகவும் சொல்லப்படுது, அமைதியாக வீட்டில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இதை அடுத்து தான் இந்த அக்ஷத் அறிவுபூர்வமாக பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் தானே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி மாட்டிக்கிட்டான். இதை அடுத்து பிப்ரவரி 23, 2026 இந்த அக்ஷத்தை போலீஸார் கைது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் சாம்பிள்ஸ், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த பிளட் ஸ்பிளாட்டர், அதாவது இந்த ரத்தம் தெரிச்ச அந்த பெட்ஷீட் இது எல்லாத்தையுமே எரிச்சிருக்கான். மேலும் அந்த ரத்த கரைகள் படிஞ்ச அந்த சுவர் எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு பெயிண்ட்டுமே வாங்கி வந்து மறுபடியும் ரீபெயிண்ட் பண்ணியிருக்கான் அந்த சுவற்றில் எல்லாமே. மேலும் இதையடுத்து FSL டீமுமே வராங்க. அவங்க பண்ண ஆய்வில் இது ஒருத்தர் பண்ண கொலை தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபோர்ஸ்ட் என்ட்ரிக்கான எந்தவித அறிகுறியுமே தெரியல அப்படிங்கிறதுமே அவங்க சைடில் கன்ஃபார்ம் ஆகுது. மேலும் புல்லட் ட்ராஜெக்டரி, பிளட் சாம்பிள்ஸ், பிளட் ஸ்பிளாட்டர், டிராக் மார்க்ஸ், அதாவது மன்வேந்திர சிங்கை இழுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டிராக் மார்க்ஸ், கமினோல் டெஸ்ட், இது மாதிரியான அவங்க என்ன டெஸ்ட்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே அங்கே நடைபெறுது. இவன் பேரில் எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாட்ஸ்அப் குரூப்புமே ஓப்பன் பண்ணியிருக்கான். பாப்பா லாட் ஆவோ, அதாவது ஃபாதர் கம்பேக் அப்படிங்கிற ஒரு குரூப் நேமில் ஒரு குரூப்புமே ஆரம்பிச்சிருக்கான். மேலும் இது போல மொபைல் டேட்டா, பர்ச்சேஸ் டீடைல்ஸ் இது எல்லாமே சேகரிச்சே வந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சேகரிச்சா மட்டும்தான் போலீஸாரால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியும். மேலும் தற்போது வரை இப்போ இந்த கொலைக்கான முதன்மை காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீட் எக்ஸாமோட ப்ரெஷர். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ஷத் நகை பணம் திருட்டில் ஈடுபட்டிருக்கிறது தெரிய வந்துருச்சே அப்படிங்கிற ஒரு விஷயம், அண்ட் அதோட ப்ரெஷர், இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த கொலைக்கான முதல் மோட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் போலீஸார் தரப்புலேருந்து சொல்லப்படுது. மேலும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய உறவினர்கள், நெய்பர் இவங்ககிட்டலாம் கேட்கும்போது இந்த அக்ஷத்துக்கு போதைப் பொருள் பழக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் இந்த திருட்டில் ஈடுபட்டதுக்கான காரணமே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் அப்படிங்கிற தகவல்களும் போலீஸார் வாங்கியிருக்காங்க. மேலும் இதை எல்லாமே சாலிட் எவிடன்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க தான், இருந்தாலும் இந்த கோணத்திலுமே விசாரணை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைபெறும். மேலும் இதை பற்றின விசாரணை அக்ஷத் கிட்ட நடத்தும் போது கல்டிஸே ஓகே, அதாவது மிஸ்டேக்கனா இதை நான் பண்ணிட்டேன், தவறுதலாக இதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு போலீஸாரிடம் கதறி இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் பித்து பிடிச்சது மாதிரி இவனோட நடவடிக்கைகள் இருந்திருக்கு. அதனால ஜெயிலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லையே இவனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கப்படுறதா சொல்லப்படுது. லேட்டஸ்ட் அப்டேட், ரீசெண்டாக நாம் பார்த்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோட்டூர் அந்த வழக்கில் நடந்தது போலவே தான் இதுவுமே இருக்குது கிட்டத்தட்ட. மேலும் லேட்டஸ்ட் அப்டேட் படி
இந்த அக்ஷர் தெரியாமல் பண்ணிட்டேன், தவறுதலாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே அவன் இந்த நைஃப் எல்லாமே பிளிங்கிட் மூலயமா ஆர்டர் பண்ணியிருக்கான் இந்த கொலை சம்பவம் நடந்த முந்தின நாள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் மார்க்கெட்டில் போய் தான் இந்த ப்ளூ ட்ரம் வாங்கியிருக்கான், சா மிஷின் அதுவுமே வாங்கியிருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி இதை பிளான் பண்ணாமல் தவறுதலாக செஞ்சதாக எடுத்துக்க முடியும்? ஸோ அந்த கோணத்திலையுமே விசாரணையானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஆக மொத்தம் இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் பணம் அப்படிங்கிற ஒன்று தான். அதிகமான பணம் வாழ்க்கைக்கு பிரச்சனையுமே கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். மேலும் பிள்ளைகளுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமோ அது பண்ணி கொடுக்கறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அவங்கள தேவையில்லாத ப்ரெஷருக்கு உள்ளாக்குறது இந்த மாதிரியான சம்பவங்களுக்கும் வழிவகுக்கும் அப்படிங்கிறதுக்கும் இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. மேலும் சிறந்த வளர்ப்பு தான் சிறந்த மனிதனை உருவாக்கும். பிள்ளைகளை வளர்க்கறதுல மிகவுமே கவனம் தேவை அப்படிங்கிறதுக்கும் இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. எல்லோருமே ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான மனிதர்கள் உருவாவதை தடுக்க முடியும். இந்த வழக்குக்கான விசாரணை இன்னும் நடைபெற்று தான் இருக்கு. இன்னும் எந்தவித கன்விக்ஷனும் வரல, இன்னும் எந்தவித ட்ரையலுமே போகல. மேலும் விசாரணையில் பல விஷயங்கள் வெளியே வர வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அஃபிஷியல் அப்டேட்டாக வெளியே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் இந்த கேஸை பற்றி நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அப்படி அந்த அப்டேட் வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானையுமே ஆன்ல போட்டுக்கோங்க. நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மேலும் இந்த வழக்கை பற்றின உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வழக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வழக்குகள் இது போல நம்ம பார்க்க இருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.